ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தாவும், மேக்னஸ் கார்ல்சனும் விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு ரூக்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமா இந்த கேம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல வர எல்லா வேரியேஷனும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். இப்ப C4 ப்ளே பண்ணதுமே இமிடியேட்டா பிஷப் எடுத்துட்டு வந்து ஒரு செக் தராரு. இப்ப பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்போ ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப F5. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் அவருடைய பான வந்து அக்ரெசிவா புஷ் பண்றாரு. இப்ப நைட் C3, நைட் F6 இந்த இடத்துல இப்ப E3 ப்ளே பண்ணி இந்த பான்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து D6 ப்ளே பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பான புஷ் பண்றதுக்கும் ரெடி ஆகுறாரு. இப்ப பிஷப் D3க்கு அப்புறமா இப்ப சென்டர் பான புஷ் பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். இப்ப ஒயிட்டால இந்த பான எடுக்க முடியாது. பான் எடுத்துட்டா என்ன ஆகும்னா, பிளாக்கோடைய பான் சேர்ந்துரும். ஒயிட்டோடைய பான் இந்த இடத்துல பிரிஞ்சு இருக்கு பாருங்க. ஸோ சென்டர் பான் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் பிளாக்குக்கு. அதனால இந்த பான வந்து ஒயிட் எடுக்கல. அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. ஸோ பிரக்னானந்தா எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாரு பாருங்க. கேசல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் கார்ல்சனாலயும் இந்த சென்டர் பான எடுக்க முடியாது. இப்ப ஒயிட்டோடைய பான் சேர்ந்துரும். பிளாக்கோடைய பான் பிரிஞ்சிருக்கு பாருங்க சென்டர்ல. அதனால மேக்னஸ் கார்ல்சனும் இந்த பான எடுக்கல. மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, அவரு C5 வந்து ப்ளே பண்ணி இந்த பான டிஸ்டர்ப் பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா இந்த இடத்துல பொசிஷன வந்து குளோஸ் பண்றாரு. மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்துல இந்த பான் மூலியமா இந்த ஒரு பொசிஷன குளோஸ் பண்றாரு. இப்ப இந்த பிஷப்க்கு அட்டாக். அதனால பிஷப் C2க்கு அப்புறமா இப்ப இந்த நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இந்த நைட்ட வெளியில கொண்டு வந்ததுமே பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அதிரடியா இந்த ஒரு பிஷப் எடுத்துட்டு வந்து A4ல போட்டு இந்த நைட்ட பின் பண்றாரு. ஆக்சுவலா நீங்க வந்து இந்த ஒரு நைட்ட பின் பண்றதுக்கு பதிலா, நீங்க வந்து இந்த ஒரு நைட்ட G3ல போட்டுருக்கலாம். ஸோ நைட் G3 மூலியமா இந்த பானுக்கு அட்டாக் வரும். இப்ப இந்த ஒரு நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்து இந்த ஒரு பிஷப் மூலியமா இந்த பானுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் தரலாம். இப்ப திரும்ப இந்த கேம் எப்படி கன்டின்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குயின் E2 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து இந்த ஒரு நைட் மூலியமா ஒயிட் வந்து புரொடெக்ஷன் தரலாம். ஸோ இது மூலியமா ஒரு பேலன்ஸ்டான பொசிஷனுக்கு நோக்கி இந்த ஒரு கேம் வந்து போயிருக்கும். பட் ஆக்சுவலா இது நடக்கல. ஸோ நைட் வெளியில வந்தோனே பிஷப் A4 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ பிஷப் A4 மூலியமா இந்த ஒரு நைட்ட பின் பண்றத தவிர்த்து இந்த பிஷப் வேற எந்த வேலையுமே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப வந்து மேக்னஸ் கார்ல்சன் வந்து கேசல் பண்றதுக்கு கரெக்ட்டான டைம் அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால கேசல் பண்ணிட்டாரு. ஸோ இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப்ப குடுத்துட்டு இந்த ஒரு நைட்ட எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல பிஷப் டேக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணல. பிஷப் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணா, ஏன்னா இந்த பிஷப்க்கு வந்து வெளியில பெருசா எந்த ஸ்கோப்பும் கிடையாது இந்த ஒரு ஸ்கொயர்ல. அதனால மேக்னஸ் கார்ல்சன் வந்து நைட் டேக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு பான வந்து அக்ரெசிவா புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல வந்து கேசல் பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ இந்த பான புஷ் பண்ணி பிளாக்கோடைய கிங் சைட வந்து ஏதாவது பண்ண முடியுமான்றத இந்த இடத்துல வந்து ட்ரை பண்றாரு. இப்ப நைட்ட வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ நைட்ட சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டதுமே நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஒரு C4 பானுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த ஒரு C4 பான வந்து சேஃப்கார்ட் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல பாருங்க இப்ப வந்து மேக்னஸ் கார்ல்சனுடைய நைட் வந்து ரொம்பவே டாமினேட்டிங்கா இருக்கு. இந்த ஒரு சென்டர் ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் ஆக்சுவலா கேம்ல வந்து இங்க ஒரு சென்டர்ல போட்டு ஒரு செக் ஒண்ணு குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செக் குடுக்குறது மூலியமா பெருசா ஒண்ணும் அச்சீவ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இந்த நைட் மட்டும் தான் இங்க இருக்கிறாரு. மத்த எல்லா பீஸுமே வந்து கேம்ப்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸோ மத்த பீஸையும் நம்ம வந்து அட்டாக்குக்கு கொண்டு வரணும். ஸோ இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிளாக்குக்கு வேற என்ன கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, குயின் F6 அப்படி இல்லன்னா ரூக் F6 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த ரூக் F6 ப்ளே பண்ணீங்கன்னா, ரூக்க இந்த வழியா கூட கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் குயின கூட நம்ம இந்த வழியா கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேசலும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த சைடு கேசல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் சிம்பிளா ரூக்க G6ல போட்டுக்கலாம். இப்ப இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வரும். ரூக் கிங்க நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடும் கேசல் பண்ண முடியாது. நீங்க குயின் சைடும் கேசல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து இப்ப செக் குடுக்கலாம். இப்ப கிங்குக்கும் செக். இப்ப நம்ம இந்த F2 பானையும் வின் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த ஒரு பொசிஷன்ல பான வந்து பிரக்னானந்தா சேஃப்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா நைட்ட கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. பட் மேக்னஸ் கார்ல்சன் இமிடியேட்டா நைட்ட கொண்டு வந்துட்டாரு. இப்ப கிங்குக்கு செக் வருது. கிங் வந்து F1 வராரு. கிங் வந்து D1 வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த F2 பான் வந்து ஃபால் ஆயிடும். அதனால கிங் வந்து F1 வந்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல குயின வெளியில கொண்டு வராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ குயின வெளியில கொண்டு வந்ததுமே இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட F4ல போட்டு இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற நைட்ட வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா இந்த நைட் நம்ம எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? சென்டர்ல இருக்கிறாரு. ஏகப்பட்ட ஸ்கொயர்ஸ பார்த்தீங்கன்னா, ஒயிட்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து B5 ப்ளே பண்ணி இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. பட் பிரக்னானந்தா சிம்பிளா இந்த நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ உங்களால குயின் டெக்ஸ் D3 ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியாது. இந்த ஒரு B பான புஷ் பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்ணலாம். இந்த நைட் விலகிட்டாருன்னா பின்னாடி ரூக்கு அட்டாக்கு. இங்க குயின் வந்துட்டாருன்னா, இந்த ஒரு ரூக்கும் போகும். ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால குயின் டெக்ஸ் D3 ப்ளே பண்ண முடியாது. பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல சிம்பிளா பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப இந்த பான மேக்னஸ் கார்ல்சன் புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து இந்த பான எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா பிஷப் டெக்ஸ் A6 வரும். இப்போ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பவர்ஃபுல்லான டயகனல் இருக்கிறார் பாருங்க. இந்த ஒரு பானும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள இருக்கு. பின்னாடி கிங்கும் இருக்கிறாரு.
ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அண்ட் இப்ப பிளாக்கையும் பார்த்தீங்கன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து பிறகு ப்ளே பண்ண விடக்கூடாது. அப்படி ப்ளே பண்ணிட்டாருன்னா, இந்த ரூக் ஃபைல் வந்து ஏல ஓப்பன் ஆயிடும். அண்ட் முக்கியமா இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஏகப்பட்ட வீக்னஸும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, B6 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ B6 மூலியமா இந்த இடத்துல ஃபர்தரா நீங்க ரூக் B8 ப்ளே பண்ணி இந்த பான சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப நம்ம இந்த சென்டர்ல இருக்கிற பான எடுத்துக்கலாம். இந்த ஒரு பான நீங்க எடுத்துக்கிட்டாலும், இப்ப கேம் வந்து ஒரு ஈக்குவலான பொசிஷன நோக்கி தான் போயிருக்கும். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பான டிஸ்டர்ப் பண்ணல. அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து D1ல போட்டாரு. ஸோ மேக்னஸ் கார்ல்சன வந்து ஏடிக்ஸ் B5 வந்து ப்ளே பண்ண அலோவ் பண்ணிட்டார். ஸோ மேக்னஸ் கார்ல்சனும் கரெக்ட்டா அத ப்ளே பண்ணிட்டார். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல உங்களால இந்த D3 பான எடுக்க முடியாது. அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு B4 ப்ளே பண்ணி, இந்த A2 பானுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க நைட் நம்ம கிக் பண்றோம். நைட் E2 வந்ததுக்கு அப்புறமா இப்ப ரூக் டேக்ஸ் A2. இப்ப பாருங்க, இந்த ரூக் வந்து ஒயிட்டோடைய கேம்ப்குள்ள வந்துட்டாரு. ஸோ இந்த பான்ஸ்லாம் நல்லா அட்வான்ஸ்டா இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஷப்ப கூட இந்த ஒரு டயகனல்ல போடலாம். அண்ட் இந்த ரூக் அண்ட் குயினோடைய பேட்டரியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பரா இருக்கு. ஒயிட்டோடைய பொசிஷனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, குயின் டெக்ஸ் D3 ப்ளே பண்ணல. நைட் டெக்ஸ் B5 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. நைட் டெக்ஸ் B5க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு பான இப்ப புஷ் பண்றாரு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, உங்களால D3 பான எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, இந்த பான நம்ம ஃபர்தரா புஷ் பண்ணிக்கலாம். கிங் சைட் ஸ்ட்ரக்சர ஃபர்தரா பிரேக் பண்ணிட்டு, இந்த ஒரு குயின் அண்ட் ரூக் பேட்டரிய வச்சு பவர்ஃபுல்லா அட்டாக்கும் பண்ணலாம். அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, டெக்ஸ் F4 வந்து ப்ளே பண்றாரு. இந்த பான வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த பான எடுத்ததுக்கு அப்புறமா மேக்னஸ் கார்ல்சன் இமிடியேட்டா என்ன பண்றாருன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து G4ல போட்டு இந்த ஒரு ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க இது பண்றது வந்து ஒரு சின்ன இன்அக்யூரசின்னே சொல்லலாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்க்கு நீங்க F3 ப்ளே பண்ண அலோவ் பண்றீங்க. F3 ப்ளே பண்றதுனால என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிங்க வந்து சேஃபா கொண்டு வந்துக்கலாம். இதே இந்த இடத்துல நீங்க பிஷப் G4 ப்ளே பண்ணாம, பிஷப் F5 ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த பானுக்கு நம்ம சப்போர்ட் குடுத்துருக்கலாம். இப்போ ஒயிட்டோடைய கிங் பாருங்க, வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரூக் இங்க லாக்ல இருக்கிறாரு. நீங்க F3 ப்ளே பண்ணி உங்களுடைய கிங்க F2க்கு கொண்டு வரதுக்குள்ள நெறைய டெம்போவும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல டைரக்ட்டாவே பிஷப் F5 தான் கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும். பட் நீங்க வந்து பிஷப் G4 ப்ளே பண்ணி, ஒயிட்க்கு வந்து F3 ப்ளே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் கிங்கும் F2க்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் வந்து இந்த ஒரு பானுக்கு வந்து சப்போர்ட் தர்றாரு. பிஷப் F5 இப்ப கிங் வந்து அழகா இந்த ஒரு F2 ஸ்கொயர்க்கு வந்துடுறாரு பாருங்க. ஸோ கிங் F2க்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு ரூக்க வந்து ஓப்பன் ஃபைல்க்கு கொண்டு வராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ எப்படியாச்சும் ஒயிட்டோடைய கிங் இருக்கிற வீக்னஸ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு மேக்னஸ் கார்ல்சன். இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து திருப்பி ரிவர்ஸ்க்கு கொண்டு வராரு ஒயிட்டோடைய கேம்ப்க்கே டிஃபென்ஸ்க்காக. இப்ப வந்து H5 வந்து புஷ் பண்றாரு. H5க்கு அப்புறமா இப்ப ரூக் E1. ஸோ ரூக் E1க்கு அப்புறமா ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு H5 பான வந்து இந்த ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ண மாட்டேன். குயின் டேக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா, குயின் D4 செக் வரும். குயின் D4 செக்குக்கு அப்புறமா கிங் G3. இப்ப நம்ம இந்த பான புஷ் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த ஒரு பான் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு நைட்டுக்கும் அட்டாக் இருக்கு. இதனால நீங்க குயின் A1 ப்ளே பண்ணி பானையும் நான் ஸ்டாப் பண்றேன். நைட்டையும் நான் வந்து கவர் பண்றேன்னு நெனச்சீங்கன்னா, இப்ப சிம்பிளா என்ன நடக்கும்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E8 ஸ்கொயர்ல போடலாம். நெக்ஸ்ட் ரூக் E3க்கு வந்து தயாரா இருக்கிறாரு. ஸோ ரூக் E3 மூலமா ரூக் D3 த்ரெட்டன் பண்றோம். இங்க பான புஷ் பண்றதுக்கு. அப்படி இல்லன்னா இந்த நைட்டையும் நம்ம வந்து கிக் பண்ண த்ரெட்டன் பண்றோம். இந்த நைட் போய்ட்டாருன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் வந்து வேக்கன்ட் ஆயிடும். பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இங்க வருவாரு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒயிட்டோடைய பொசிஷனுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ரூக் வந்து உங்களால ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிரக்னானந்தாவும் கரெக்ட்டா ரூக் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்றாரு. இப்ப வந்து குயின் டெக்ஸ் பான் இங்க செக் வருது. ஸோ இந்த பான் போனாலுமே, இப்ப நம்ம கிங்க வந்து G1ல போட்டுக்கலாம். ஸோ என்னதான் ஒயிட்டோடைய கிங் எக்ஸ்போஸ்டா இருந்தாலும், இப்போதைக்கு பிளாக்குக்கு வந்து அத கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து குயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்தரா குயினால வந்து ஒயிட்டோடைய கிங் கிட்ட நெருங்க முடியாது. இப்ப வந்து குயின் F6 வராரு. குயின் F6க்கு அப்புறமா இப்ப நைட் எடுத்துட்டு வந்து B5ல போடுறாரு திரும்ப. நைட் B5க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இந்த பான இப்ப புஷ் பண்றாரு. இந்த பான ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ணி ஒயிட்டோடைய கிங் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். இந்த இடத்துல இந்த பான இப்ப புஷ் பண்றாரு. இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டா பிளஸ் இந்த பானும் அட்வான்ஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப C4 ப்ளே பண்ணி இந்த ஒரு B பான வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த B பான் போயிடுச்சுன்னா, இந்த A4 பான் வந்து வீக் ஆயிடும். இப்ப இந்த ஒரு C4 பான வந்து பிரக்னானந்தா எடுத்துக்கிறாரு. ஸோ இப்ப இந்த A4 பான் ஹேங்கிங்ல இருக்கிறதுனால, இந்த A4 பான மேக்னஸ் கார்ல்சன் எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப ரூக் C1 மூலியமா இந்த பானுக்கு வந்து சேஃப்கார்ட் தர்றாரு பிரக்னானந்தா. இப்ப வந்து கிங்க வந்து சேஃப்டியா கொண்டு வந்துர்றாரு. கிங் H7, இப்ப கிங் H2, இப்ப பிஷப் G6. ஸோ பிஷப் G6 மூலியமா இந்த ஒரு பானுக்கு பிரஷர் பாருங்க. குயின் மட்டும் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்டா இந்த குயின் வந்து இந்த டயகனல்ல இருந்தாகணுன்ற ஒரு பிரஷர போடுறாரு. அண்ட் ஃபர்தரா பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வழியா கூட வந்து இந்த சைடு வந்து அட்டாக் பண்றதுக்கும் வரலாம்.
இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் C3 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு பிரஷர் போடுறாரு. இந்த 2 பீஸ் மூலியமா. இப்ப பிஷப் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிஷப் இப்ப இங்கே தான் இருந்தாகணும். ஸோ இந்த மாரியான ஒரு பிரஷர் போட்டதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ அது என்ன ஒரு பிரில்லியன்ட்டான மூவ்னு பார்த்தீங்கன்னா, ரூக் A2. ஸோ ரூக் A2 மூலியமா அவருடைய ரூக்கையே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க ரூக் எடுக்கிறத தவிர்த்து உங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த சாக்ரிஃபைஸ நான் அக்செப்ட் பண்ணாம, நீங்க வந்து குயின் D1 ப்ளே பண்ணி இந்த பான் ப்ரமோஷன தடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப சிம்பிளா குயின் டேக்ஸ் F4 செக் வரும். குயின் டேக்ஸ் F4 செக்குக்கு அப்புறமா பாருங்க, உங்களால வந்து H3 ப்ளே பண்ண முடியாது. கிங் H3க்கு அப்புறமா இது வந்து ஒரு செக்மேட்டு. நீங்க வந்து கிங் H1 அப்படி இல்லன்னா G1 ப்ளே பண்ற மாரி இருக்கும். நீங்க என்ன ப்ளே பண்ணாலும், நெக்ஸ்ட் குயின் G3 வருவாரு. குயின் G3க்கு அப்புறமா இந்த பான புஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரஷர் வரும். ஸோ கான்ஸ்டன்ட்டா இந்த ஒரு பானையும் நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்கும். இந்த பிஷப் வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எதையுமே ஒயிட்டால சமாளிக்க முடியாது. ஓகேங்களா? ஒண்ணு நீங்க செக்மேட் ஆடுவீங்க. அப்படி இல்லன்னா பான் ப்ரமோஷன நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய பீஸ குடுத்து. ஸோ இதனால இந்த இடத்துல ரூக் சாக்ரிஃபைஸ வந்து பிரக்னானந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரூக் சாக்ரிஃபைஸ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப மேக்னஸ் கார்ல்சனுடைய முக்கியமான ஃபாலோ அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குயின் டேக்ஸ் F4 செக். ஸோ குயின் டேக்ஸ் F4 செக்குக்கு அப்புறமா கிங் H1க்கு அப்புறமா இப்ப அவருடைய ட்ரம்ப் கார்டான இந்த டி பான புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான் வந்து இப்ப ப்ரமோட் ஆகறதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் குயின் A1 ப்ளே பண்ணி இத ஸ்டாப் பண்றாரு. இப்ப திரும்ப மேக்னஸ் கார்ல்சன் குயின் E5 ப்ளே பண்ணி இந்த பான் ப்ரமோஷனுக்கு வந்து சப்போர்ட் தர்றாரு. நெக்ஸ்ட் வந்து குயின் E1 வந்தா இந்த பான வந்து ப்ரமோட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ இந்த இடத்துல அதனால பிரக்னானந்தா அவரு எடுத்த ரூக்க திரும்ப மேக்னஸ் கார்ல்சனுக்கு குடுத்தே ஆகணும். ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த பான் ப்ரமோஷன தடுக்கிறதுக்கு. இப்ப இந்த ஒரு ரூக்க வந்து எடுத்துக்கிறாரு மேக்னஸ் கார்ல்சனு. இப்ப திரும்ப இந்த ஒரு குயின வந்து எடுத்துக்கிறாரு பிரக்னானந்தா. ஸோ இப்ப பாருங்க ஆல் இன் ஆலா பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. இந்த இடத்துலேருந்து இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் D3. ஸோ ஆக்சுவலா பிஷப் D3 பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ குடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்க பிஷப் D3 ப்ளே பண்றதுக்கு பதிலா இந்த பான புஷ் பண்ணியிருக்கலாம். இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒயிட்டால இந்த பான எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, நம்ம குயின் எடுத்துட்டு வந்து G3ல போட்டுடலாம். ஸோ இந்த பான பிரிச்சு ஏதாவது ஒரு பான வின் பண்ணிடலாம். ஸோ இது மூலியமா கேம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த பான எடுக்காம ஒயிட் வந்து இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குயின் E2 ப்ளே பண்ணி இங்க செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலாம். இப்ப ஒயிட் வந்து டிஃபென்சிவா நோக்கி தான் போகணும். ஓகேங்களா? ஸோ ஒயிட்க்கு எக்ஸ்ட்ரா பான் இருந்தாலும், ஒயிட் டிஃபெண்ட் பண்றதே ஒயிட்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதனால இந்த கேம வந்து பிளாக் ஹோல்ட் பண்ணிடலாம். பட் இதே இந்த பொசிஷன்ல வந்து பான புஷ் பண்ணாம பிஷப் D3 வந்து ப்ளே பண்ணிட்டாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ பிஷப் D3 மூலியமா குயின் D2 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவ். இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த பிஷப்ப தூக்கிட்டு தான் ஓடி ஆகணும். இப்ப குயினும் பார்த்தீங்கன்னா, டெம்போவோட வெளில வந்துட்டாரு. இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு F5 ஸ்கொயர்ல போறாரு. இப்ப திரும்ப ஒரு சூப்பரான மூவ் குயின் G5. இப்போ உங்க பிஷப்ப உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. பின்னாடி குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 பான்ஸ நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். அதனால இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் கார்ல்சன் இந்த எச் பான புஷ் பண்றாரு. இந்த எச் பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் டேக்ஸ் பான். இப்பயும் பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. நம்ம சிம்பிளா இந்த ஒரு பிஷப் எடுத்துட்டு கிங்குக்கு செக்கும் தரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, வின்னிங் தான். ஏன்னா, இங்க 2 எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப என்ன பண்றாருன்னா மேக்னஸ் கார்ல்சன் பான் டேக்ஸ் பான் செக் தராரு. இப்ப பிரக்னானந்தாவால இந்த ஒரு பான இம்மீடியட்டா எடுக்க முடியாது. அப்படி எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஒரு செக் குடுத்து ஒயிட்டோடைய குயின நம்ம வின் பண்ணிடலாம். அதனால பிரக்னானந்தா இந்த பான் எடுக்கல. கிங் G1 வந்து ப்ளே பண்றாரு. கிங் G1க்கு அப்புறமா இப்ப செக் தராரு. செக் குடுத்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த G2 பான எடுத்துக்கிறாரு. இப்ப பாருங்க பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கு. ஸோ இது மூலியமா பிரக்னானந்தா ஈஸியா இந்த கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். கிங்க இந்த வழியா அழகா கொண்டு வந்து எஸ்கேப் பண்ணிட்டு அண்ட் அவருடைய பானையும் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சில செக்ஸ்லாம் தராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ ஒரு சில செக் குடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில அவருடைய இந்த பிஷப் வந்து மூவ் பண்றாரு. இந்த பிஷப்ப மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிரக்னானந்தா அவருடைய குயின வந்து டிஃபென்ஸ்க்கு இங்க கொண்டு வந்துடுறாரு. அதாவது குயின் E3 மூலியமா குயின் வந்து G3ய பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிஷப் F1, இப்ப குயின் G1, இப்ப திருப்பி இந்த ஒரு குயின் C1 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து நைட்ட வந்து ரிமூவ் பண்றாரு. இந்த ஒரு பான வந்து ப்ரமோட் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துலருந்து நீங்க வந்து பிஷப்ப மூவ் பண்ணீங்கன்னா, குயினுக்கு அட்டாக் வரும். குயின மூவ் பண்ணீங்கன்னா, பிஷப்க்கு அட்டாக் வரும். அதனால பிரக்னானந்தா கிட்ட இருந்து மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்திலேயே கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ப்ளே பண்ணாங்க 2 பேருமே. 2 பேருமே வந்து பானுக்காக ரூக்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில மேக்னஸ் கார்ல்சன் ஒரு சின்ன டெம்போ தான் குடுத்தாரு பிரக்னானந்தாக்கு. அந்த டெம்போவே ரொம்பவே அழகா பிரக்னானந்தா யூஸ் பண்ணி கேம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வீடியோவ. தேங்க் யூ.